அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகள்ல 6 கிரக நிலைகளை மாற்றம் சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைய போகிறது. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் 7.5 சனியின் நடுப்பகுதியில் இருக்கிறாருங்க. தற்போது அவர் வக்ரம் பெற்றிருப்பது நிறைவான நன்மையை பெற்று தருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வக்ரகதியில் தாங்க ராசியின் அதிபதியான சனி சஞ்சரிக்க போகிறார். அக்டோபர் மாதம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. ஜென்மசனியின் ஆதிக்கம் அதீதமாக அதிகரிக்கும். ஆனால் ஜென்மசனி நிறைவடைய இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே ஜென்மசனியின் பாதிப்புகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு காரணமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கிறபடி புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க ரீதியான அனுமதிகள் மற்றும் சலுகைகள் போன்றவை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கடந்த 5 ஆண்டுகளாக சந்தித்து வரக்கூடிய 7.5 சனியின் தாக்குதல் என்பது மிக பெரிய அளவில் நிச்சயமாக குறைவதற்கான யோகம் உண்டு. அதே சமயம் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க சனி. எனவே அவர் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இறுதி காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் தொழில்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் மற்றொரு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் இடத்தில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. முழு சுபகிரகமான குரு வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகாது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் பெருவாரியான அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வரும். எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் பெரிய அளவில் சிக்கலை சந்தித்த சூழ்நிலையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உருவாகும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இருப்பினும் கூட ஜென்மசனியும் அதே சமயம் குருவும் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் தேவையில்லாத சில விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி மற்றும் குருவினுடைய சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார். இந்த அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 2ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து 3ஆம் தேதி அதிகாலை வரை சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார். அந்த வேளையில் சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. அந்த 14 நாட்களுக்கு முன்பு சந்திர கிரகணம் நடைபெற்றது. தற்போது சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கிறது. சூரிய கிரகணம் என்பது கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கேது அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது சூரிய கிரகணம் நடைபெறுவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே சூரிய கிரகணத்தின் போதும் அதற்கு பிறகும் சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் சந்திரன் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அதிரடியாக பெற்றுத்தரப்போகிறாருங்க. நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். ஆனால் சூரிய கிரகணம் என்பது சில சிரமங்களை
கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை இனிமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் அலைச்சல்கள், சிரமங்கள் பெரிய அளவில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நிறைவான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. 9இல் நுழையக்கூடிய புதனின் அமைப்பு மிக பெரிய அளவில் நன்மைகளை பெற்று தரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகும். ஒரு கடனில் இருந்து மற்றொரு கடன் என சங்கிலி தொடர் போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் கிடைக்கிறது. வருமானம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக பாக்கியஸ்தானத்தில் நுழையக்கூடிய புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தரப்போகின்றன கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே உங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையும். அது மட்டுமல்லாது 9இல் ஆட்சி பலமும் பிறகு கர்மத்திலும் நுழைகிறாருங்க சுக்கிரன் மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான நன்மைகளை, வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் கிடைக்குங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக கைகூடி வரும். பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான வாழ்க்கை சூழ்நிலை அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலும் பகுதியில் ரூணரோக சத்துருஸ்தானத்திலும் அமர்வதால் நிறைந்த வளர்ச்சியை நிச்சயமாக பெற முடியும். ஏனென்றால் செவ்வாய் 6ற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த அக்டோபர் 2ஆம் தேதி வருகின்ற மிக முக்கியமான அமாவாசையாக மகாலய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.